ஆதி வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை கட்லெட் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். முட்டை 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை முடி, தக்காளி 1, வெங்காயம் 1, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, காய்ந்த மிளகாய் 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பொரிகடலை மாவு 1/4 கப்பு வச்சுருக்கேன். துருவிய கேரட் 1/4 கப்பு, கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி சிறிது. அடுத்து எப்படி பண்ண பார்க்கணும். அடிச்சு ஊற்றுறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/4 கப்பு கேரட், துருவிய கேரட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாதியை இதில் சேர்த்துக்கணும். தனி மிளகாய் தூள் போய் எல்லாத்தையுமே நல்லா அடித்து வைக்கணும். சின்ன கிண்ணம், இந்த சின்ன கிண்ணத்தில் நம்ம நெய் தடவணும். இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த முட்டையை இந்த கிண்ணத்தில் ஊற்றுறோம். எல்லாமே கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டோம். இட்லி தட்டில் இதை வச்சு வேக வைக்கணும். இப்போ இட்லி தட்டில் வச்சு மூடி போட்டேன். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க. கேரட்டு முட்டை கட்லெட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நாம் இறக்கி வச்சு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன கிண்ணத்தில் வைக்கணும். 50 ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வெங்காயம் கறிவேப்பிலை, தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்து, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், திட்டமாக தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். எண்ணெய் மேலே தெரியும்னா இறக்கணும். இந்த கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன கிண்ணமாக இருந்தால் கட் பண்ண தேவையில்லை. சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வேறு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். கொத்தமல்லி,
முட்டை கட்லெட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.